Hey guys, welcome back to yet another video. So in the video la நம்ம வந்து Dynamodb ஓட hands on பார்க்கலாம். So இந்த வீடியோட முடிவுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா Dynamodb னா என்ன, Dynamodb ல read consistency unit, write consistency unit, அதனால என்னென்ன consistency மாடல்லாம் அவேலபிளா இருக்கு, அதோட யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணனும், அதுக்கு அப்புறமா டேட்டாபேஸ் ஓட பேசிக்கான லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ்னா என்ன, global secondary indexனா என்ன, and then நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோன்னா அது எப்படி வந்து query பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸ்க்கு ஏதாவது ஐட்டம் ஆட் பண்ணால் அது எப்படி எடிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டேபிளே மொத்தமாக எப்படி டெலீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு Dynamodb. ஸோ Dynamodb அப்படிங்கிறது AWS ஆஃபர் பண்ணுற ஒன் ஆஃப் தி NoSQL டைப் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஐ வில் பின் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் Dynamodb டேபிள் க்ரியேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ கோ நேவிகேட் டு த சர்வீஸ் Dynamodb. அதுக்கப்புறமா யூ குட் சி த ஆப்ஷன் கால்டு கிரியேட் டேபிள். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட UI வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டில் யூ கேன் கோ டு த right column and then you can say create table. Okay, so table name கொடுக்கலாம். So let's give it as a forum, like ஒரு forum create பண்ணுற மாதிரி. And then ஒரு Dynamodb database create பண்ணுறோம் அப்படின்னா இந்த partition key and sort key வந்து important. So இது வந்து டேட்டாபேஸோட மெயின் கான்செப்ட், nothing specific to AWS. ஸோ இந்த partition key தான் வந்துட்டு மெயின் ஃபில்டராக இருக்கும். நம்ம வந்து ஒரு எக்ஸல் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் பண்ணணும். லெட்ஸ் சே வந்து எனக்கு இந்த கஸ்டமர் ஐடி இந்த XYZ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபில்டரிங்க்கு இருக்கக்கூடிய கீ வேல்யூ தான் வி கால் இட் ஆஸ் பார்ட்டிஷன் கீ. ஸோ பார்ட்டிஷன் கீ அப்படிங்கிறது ரொம்பவே மேண்டட்ரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதில் வந்து வில் டாக் அபவுட் பார்ட்டிஷன் கீ. ஸோ பார்ட்டிஷன் கீயில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் கீ இருக்க போகுது, இஸ் தட் அ பைனரி ஆர் அ நம்பர் ஆர் அ ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெட்ஸ் சே பார்ட்டிஷன் கீ வந்து லெட்ஸ் சே இது வந்து ஒரு ஃபாரம், அதில் வந்து நம்ம வந்து லெட்ஸ் ட்ரை டு ஃபில்டர் இட் பேஸ்ட் ஆன் த நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் ஷார்ட் கீ இட்ஸ் ஆப்ஷனல். லெட்ஸ் சே எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைப் வச்சு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆர்கனைஸ் பண்ணணும், லெட்ஸ் சே இந்த இது வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இதை வச்சு நான் வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ வில் கோ வித் ஷார்ட் கீ. இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர். நம்ம வந்து ஒரு query எழுதுவோம் அட் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஸோ அப்போ வந்து வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஷார்ட் கீ வந்து எங்கே மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஷார்ட் கீ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வி கேன் ஸ்கிப் இட் ஃபார் நவ். நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு மெயின் டேபிள் வித் அ பார்ட்டிஷன் கீ வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் கஸ்டமைஸ் செட்டிங்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ குட் சி ரீட் ஆர் ரைட் கெப்பாசிட்டி செட்டிங்ஸில் ஆன் டிமாண்ட் அண்ட் ப்ரொவிஷன்ட். ஸோ இதில் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் மோர் லைக் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோடு நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் இந்த ரீட் கெப்பாசிட்டியோ ரைட் கெப்பாசிட்டியோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகும். தட்ஸ் வாட் ஆன் டிமாண்ட்ஸ் மென்ஷன் ஃபார். வேரல்ஸ் ப்ரொவிஷன்னா நமக்கு தேவையான லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வி குட் சி அபவுட் டூ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து ரீட் கெப்பாசிட்டி அண்ட் தென் ரைட் கெப்பாசிட்டி. ஸோ ரீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பர் செகண்டில் நம்மளோட டேபிளில் எவ்வளோ மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டேட்டாவை நம்மளால் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ரீட் கெப்பாசிட்டி. அதே மாதிரி நம்மளோட டேபிளில் எவ்வளோ மேக்ஸிமம் டேட்டாவை வந்து ரைட் பண்ணலாம் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறது ரைட் கெப்பாசிட்டி. ஸோ இதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் ரீட் கெப்பாசிட்டி இருக்குது பேஸ்ட் ஆன் தி கன்சிஸ்டன்சி மாடல். ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் தேர் டாக்கிங் அபவுட் ஹியர் இஸ் ரெண்டு டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி மாடல் இருக்குது. ஒன்று வந்து இவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் ரீட்ஸ் அண்ட் தென் அனதர் வந்து ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ரீட்ஸ். ஸோ இதில் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்மளோட query ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ இவென்ச்சுவலி கன்சிஸ்டன்சி ரீட்ஸ் அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே என்கிட்ட வந்து ஒரு டேட்டாபேஸ் டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டாபேஸ் டேபிள் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு ஐட்டம் வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ் தான், எக்ஸாம்பிள் பர்பஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒன் கன்ஃபியூஸ். ஸோ நான் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போம்.
ஸோ நான் இப்போ நான் ஆட் பண்ணி உடனே இந்த டேட்டா பேஸை query பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து இந்த அப்டேட் பண்ணது உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. எங்கே அப்படின்னா இந்த eventually consistent reads மாடலில் எனக்கு டேட்டா வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட் would take some few seconds to few minutes வந்து டைம் வந்து ஆகும். whereas strongly consistency read மாடல் போனேன் அப்படின்னா நான் இப்போ ஏதாவது ஒரு டேட்டாக்கு வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், ஒரு அடிஷன் பண்ணியிருக்கேன், ரிமூவ் பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் query பண்ணேன் அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இமீடியட்டாக எனக்கு வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ தட் வில் பி கம்ஸ் அண்டர் ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ரீட்ஸ். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி மாடல் சூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை query பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்பில் ரீட் யூனிட்டும் வந்துட்டு கன்சம்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு டாக்கிங் அபவுட் ரீட் யூனிட்டில் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு யூ குட் see about the example provided here. எவ்வளோ யூனிட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பதிவிடுறேன் டு எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில். ஸோ லெட்ஸ் சே அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃபைல் சைஸ் வந்து லெட்ஸ் சே 4 KB அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 KB அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 KBக்கு இப்போ நான் வந்து if I'm using read consistency model, if I'm using eventual consistency model யூஸ் பண்ணி, ஏன்னா அது வந்து இதில் தான் வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து eventual consistency model யூஸ் பண்ணி இந்த 4 KB டேட்டாவை வந்து நான் ஃபெச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ இருந்தால் போதும்னா என்னால் நான் ஒரு யூனிட் ரீட் கன்சிஸ்டன்சி யூனிட்டை வச்சு என்னால் மொத்தம் 2 4 KB வந்து ஃபெச் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித் ஒன் eventual consistency மாடல் யூஸ் பண்ணி என்னால் 2 4 KB வந்து ஃபெச் பண்ண முடியும். whereas strongly consistency மாடல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா whereas if I'm using strongly consistency மாடல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 KBக்கு எனக்கு ஒரு யூனிட் தேவைப்படும். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன கன்சிஸ்டன்சி மாடல் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து இந்த நமக்கு தேவையான மெட்ரிக்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸே இப்போ என்னோடய ஃபைல் சைஸ் வந்து லெட்ஸே என்கிட்ட வந்து 10 KB இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த 10 KB சைஸை நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 KBக்குள்ளே எவ்வளோ 4 KB இருக்குது? இட் கம்ஸ் லைக் 4 அண்ட் தென் another 4, ரைட். அதுக்கப்புறமா இன்னும் 2 இருக்குது. ஸோ நம்மளால் 2 மட்டும் ஆட் பண்ண முடியாது. ஸோ வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் விச் இஸ் another 4. ஸோ இப்போ என்கிட்ட இந்த 10 KB சைஸ் இருக்குது, ஒரு ஃபைலை நான் query பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அடிஷ்னல் ரீயூனிட் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து if I'm using strongly consistent யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மொத்தம் எவ்வளோ தேவைப்படும்? மொத்தம் 3 WCU யூனிட்ஸ் வந்து தேவைப்படும். வித்தின் த சேம் செகண்டில் நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா. whereas நான் இப்போ வந்து eventual consistency யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 1.5 or 2 மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இட்ஸ் லைக் பாதி தான் வந்து தேவைப்படும் if I'm going for eventually consistency. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு என்ன மாடல் தேவையோ வில் கோ ஃபார் இட். ஸோ இப்போதைக்கு லெட்ஸ் கோ வித் 10 and 2. ஓகே, ஸோ ஃபார் த ப்ரொவிஷன் சேம் வே நம்ம வந்து ரீட் கன்சிஸ்டன்சி பார்த்த மாதிரியே ரைட் கன்சிஸ்டன்சி பார்த்தோம் அப்படின்னா யூ ஹாவ் சம்திங் லைக் 1 KB per second. ஸோ ஒரு ரைட் யூஸ் பண்ணி நம்மளால் பர் செகண்டில் 1 KB ஃபைல் சைஸ் வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ 1 KB in size வந்து we can write it out. So if your item size is 2 KB you require 2 write capacity units வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ சேம் வே நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் ரீட் கன்சிஸ்டன்சியில். if your item size is 8 KB you require 2 read consistency to sustain strongly consistent.
வேர் எல்ஸ் ஒன் ரீட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி eventually consistency வந்து பண்ணலாம். ஸோ ஸோ eventually strongly consistencyக்கு 1 வச்சு 4 KB தான் பண்ண முடியும். வேர் எல்ஸ் eventually consistencyக்கு 1 வச்சு 8 KB வந்து ஃபெச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்களே கால்குலேட் பண்ணி நம்மளால் we can figure out எவ்வளவு ரீட் கெப்பாசிட்டி யூனிட் தேவை, எவ்வளவு ரைட் கெப்பாசிட்டி யூனிட் தேவைன்னு நம்ம வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறமா லெட்ஸ் கிரியேட் அ டேபிள் அவுட் ஆஃப் ஹியர். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் அ டேபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரம் சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்ட்டிஷன் கீ வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், நேமிங் ஆஸ் நேம், அண்ட் தென் அது மட்டும் இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற டேபிள். ஸோ லெட்ஸ் கோ ப்ரொசீட் ஃபர்தர். அதுக்கப்புறமா இதில் இன்னும் நம்ம 2 டேபிள் வந்து ஃபர்தராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் க்ரியேட் 2 டேபிள், ஒன் கால்ட் as thread and another called as reply. ஸோ இது எல்லாமே வந்துட்டு we are taking it as a reference from the Cloud Academy. So in case if you want to get a membership, I would highly appreciate taking one membership from them as well. Okay, so let's create a table. So for இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது வில் see the concept of global secondary index and also local secondary index. So இந்த 2 கான்செப்ட் பற்றியும் வந்துட்டு we'll discuss in detail. Okay, so let's name the table as thread. Okay, and then the partition key, so let's keep it as forum name, and then let's keep the sort key as subject. So இப்போ இந்த இடத்துல we are giving it as a partition key வந்து forum name, and then sort key வந்து subjectனு தரோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம query பண்ணும்போது we can say from இந்த டேபிள் இந்த பார்ட்டிஷன் கீயோட இது ஆர் இந்த ஷார்ட் கீ வந்து பேஸ் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் query it out. ஸோ நம்ம இந்த query லாங்குவேஜ் பற்றி பார்க்கும்போது வில் டாக் தட். ஸோ இதில் வந்து தேர் யூஸிங் query called as particular. ஸோ இந்த query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் SQL டைப் ஆஃப் queryயே வந்து they are allowing us to query in DynamoDBல. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வில் see it in the upcoming part of video. ஸோ இதில் வந்து ஷார்ட் கீ வந்து நான் வந்து சப்ஜெக்ட்னு எழுதியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் வில் மேக் இட் கஸ்டமைஸ் செட்டிங்ஸ், அண்ட் தென் அகைன் இதில் ரீட் அண்ட் ரைட் யூனிட். ஸோ சேம் ஆஸ் ப்ரீவியஸ் வில் கீப் இட் ஆஸ் 10 and 2. ஸோ இதில் வந்து நம்ம வந்து we are going to create a secondary index வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ let's create the local index வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லோக்கல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு செப்பரேட் ஷார்ட் கீ தேவை. ஆனால் இந்த ஷார்ட் கீ வந்து எனக்கு இந்த டேபிள்குள்ளே இருக்கிறது மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணால் போதும், ஃபில்டர் மட்டும் பண்ணால் போதும், வேறு எந்த ஒரு இதுக்கும் டிபெண்டன்சி இல்லை, அந்த மாதிரியான பர்பஸில் you would create with local secondary index. So இது வந்து it's going to act as a different short key. நம்ம டேபிளோட வர ஷார்ட் கீ மட்டும் இல்லாமல் இது வந்து லோக்கலாக query பண்ணுறதுக்கான செப்பரேட் ஷார்ட் கீ. ஓகே, ஸோ you could see index is the same partition key as its base table but as a different short key. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷன் கீ பேஸ் என்னது ஃபாரம் நேம், அதே பார்ட்டிஷன் கீ தான் யூஸ் பண்ணும், பட் செப்பரேட் ஷார்ட் கீ யூஸ் பண்ணி நம்மளால் query பண்ண முடியும். Okay, so let's create the short key here as creation date and then strong key. So let's create it. So நம்ம வந்து ஒரு secondary index வந்து create பண்ணியிருக்கோம், and then we can create the index over there and we are good enough for now. So let's create the table. So இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஃபாரம் க்ரியேட் பண்ணோம், அதில் வந்து ஷார்ட் கீ எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் க்ரியேட் பண்ணோம், அதில் வந்து ஷார்ட் கீ வந்து சப்ஜெக்ட், அண்ட் தென் லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ் வந்து க்ரியேஷன் டேட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் டு query it locally. ஓகே, ஸோ லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ் வந்து it won't be displaying over here. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். லெட்ஸ் கால் இட் as reply. ஓகே,
So reply again we'll give the partition key as enter id, okay, and then string type and then short key as creation date. Okay, so customize settings, and then we need to provide the read capacity and write capacity. So let's keep it as 10 and 5. So it's just for demo purpose, so don't take it much about it. Read unit write unit and then you can go for secondary index. So we'll talk about global index. Okay, so global index create pannalam. So maybe I will again show you the example. AWS official documentation they provided a clear example how global index enga use பண்ணுவோம் அப்படினோ. So let's say partition key, let's keep it as id, and then short key வந்து let's keep something as sticky. So idhula you could see நம்ம வந்து global secondary indexல we are all together creating a separate partition key and then separate short key. Okay, so it's more like creating a separate table out of நம்மளோட main table இருந்து. So we'll show you the diagram as well in some time. So we created this, and maybe we'll create one more global index, author id, and then the short key as creation date. Okay, so let's create the index, and then let's create table. So to get the visual understanding of local secondary index and global secondary index, so this is how it's going to be. So if a local secondary index abdina, so you could see இது வந்து அவங்களோட original table they created it out like forum name, subject, last post date and replies, and then idhila they added the local secondary index as last post index. So ipa based on this last post index which avanga query pannanga appadina they can filter it out the result. So it's more interactive to have a short key, not in the table kulla mattum or local or short key vekkradha in the local secondary index. Whereas if you come for global secondary index, let's say ipa nambalta ivlo periya idu irukku vechukom in terms of table idhula let's say எனக்கு வந்து I need to filter it based on just இந்த மூணு வேல்யூ மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணணும்னு வெச்சுக்கலாம், லைக் கேம் டைட்டில் அண்ட் டாப் ஸ்கோர் அண்ட் யூசர் ஐடி. ஸோ இந்த மூணு வேல்யூ மட்டும் தான் நான் வச்சு தான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நான் when I want to scan a table நான் இது எல்லா டேபிளையும் ரீட் பண்ணும், எல்லா டேட்டா ஃபீல்ட்ஸும் ரீட் பண்ணும். ஸோ அப்போ என்னோடய டேபிள் பெருசாக என்னோடய query டைமும் என்னோடய கெப்பாசிட்டி யூனிட்ஸ்க்கான தேவையும் ரொம்பவே வந்துட்டு அதிகமாகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ். ஸோ இட்ஸ் லைக் கிரியேட்ஸ் அ பேரலல் டேபிள் மாதிரியே, அண்ட் தென் நம்மளோட மெயின் பேஸ் டேபிளுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த பேரலல் டேபிளுக்கும் சின்க்ரனைசேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அண்டர் eventually consistency, which means it can take some few seconds to reflect, but still it will be like synchronization ஆகும். ஸோ இதனால் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிராஸ்டிக்காக பூஸ்ட் ஆகும், ப்ளஸ் நம்மளோட தேவையில்லாமல் ரீட் யூனிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ கெட் அன் ஐடியா அபவுட் லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ் அண்ட் குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத லெட்ஸ் see it. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டு ஆட் அன் ஐட்டம், ஸோ இது டேபிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டு ஆட் ஐட்டம், ஸோ டேபிள்ஸ் கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கா, அண்ட் தென் இதில் போய்ட்டு வி கேன் சேவ் நம்ம என்ன டேபிளுக்கு வந்து ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே ஃபாரம்க்கு நான் க்ரியேட் பண்ணுறேன்னா வி கேன் சே க்ரியேட் டேபிள். ஸோ குட் சி நேம், அது வந்து பார்ட்டிஷன் கீக்கு நேமாக இருக்கணும் மேண்டட்டரியாக. ஸோ லெட்ஸ் சே நான் இதுக்கு வந்து ஐ வில் கிவ் இட் ஆஸ் AWS அப்படின்னு தரேன், அண்ட் தென் கேன் கிரியேட் அன் ஐட்டம் டைரக்ட்லி. ஸோ இதே நான் இப்போ
create பண்ண item edit பண்ணனும் அப்படினா I can go here, edit item. Let's add a new attribute, string, and description to discuss about AWS. Okay, so let's save changes. இதே மாதிரி let me create one more, maybe just for demo purpose. Let's say create as Terraform, new attribute, same description அப்படிங்கிற field தரேன். Okay, and then let's say to discuss about Terraform. Let's create the item, maybe no one for DevOps create பண்ணிக்கலாம். Okay, so create item DevOps and new attribute, let's say description to discuss about DevOps. Okay, so நம்ம வந்து மூணு entry field வந்து இப்போ இதில் create பண்ணியிருக்கோம். Okay, so moving further, we'll go for attributes and created it. So maybe we'll do the same thing for another one as well, which is in thread as well. Okay, so இப்போ நம்ம create பண்ணது, we created it in forum, and we'll do the same thing in thread table as well. So create item. So now we have the forum name, subject, and things. So let's say forum name as AWS for AWS topics. We can also add a string over here, description, discuss anything on AWS. Okay, so let's create an item. So இதே மாதிரி இன்னொரு ரெண்டு item create பண்ணலாம். Okay, so it should be fine. Okay, so this is for creation and thread table and create item, public form, create item. Fine. Okay, sorry. So thread, let's also create we will create creation date. Let's say today's May 3. So let's say changes. So same way we'll add 3 more over the thread. So இதில் பார்க்கலாம், we just get the forum and subject. You don't get the. Okay, now you start getting the creation date as well. So நம்ம மூணு இது ஆட் பண்ணியிருக்கோம், forum, subject, and creation date. Let's also create an item over here. Let's say it as Terraform subject. I'll just give for Terraform new attribute, creation date, let's say May 2, create item. Last one more, stay with me. So create item, DevOps, for DevOps, and creation date, let's say May 1. Fine. So we created values over here. So இப்போ நம்மள்ட்ட வந்துட்டு we have forum table, we have thread table, and if you want you can directly query it over here. So ஆனால் நம்ம வந்து query பண்ண போகிறது வந்து we are going to do it in the scan. So if you just do scan, you get the read capacity units. So மொத்தம் வந்து 0.5 வந்து consume ஆயிருக்கு, you could see. So let's talk about querying. So query பண்ணுறதுக்கு we'll go with particular editor. So இதில் போயிட்டு நம்ம எந்த இதுக்கு query பண்ணோம். So let's say to query thread. So let's say scan. So இப்போ நம்ம இந்த thread பண்ணோன்னா you can see ஒரு separate SQL formatல you get the query thing. So select start from thread, and then இதில் வந்து we got it. So இதில் let's say if I want to do something like where, let's say
forum name equal to terraform. If I run this, okay, so பண்ணோம்னா நமக்கு we got the table view over here. வெறும்னா அந்த டீடைல்ஸ் மட்டும். ஸோ இதே நம்ம வந்து JSON வியூவில் பார்க்கணுன்னா கூட we can see it. ஸோ இந்த PartCheckUL சின்டாக்ஸ் பற்றி டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷன் பீன் ப்ரொவைடட் ஹியர், லைக் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் அண்ட் வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அவைலபிள், நம்ம வந்து எப்படி வந்து query ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணலாம் while writing a query, like this one is select அப்படிங்கிறது ரீட் பண்ணுறதுக்கு. You also have options to update. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன் டு டேட்டாபேஸ் லைன், would highly recommend to go through it. ஸோ இதோட டீட்டெயில்டு லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் I will pin it out. Okay, so I think we came to an end. ஸோ இப்போ டேபிள் delete பண்ணோன்னா it's going to be as simple as that. So go here and then you would just say delete and you would confirm delete option. Okay, so இப்படி தான் வந்து ஒரு டேபிள் will create it, டேட்டாவை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம், we provide the calculate the read units and write units, அதுக்கப்புறமா at the end of the day we delete the table. Okay, so hope you find this video useful. So நீங்கள் வந்து ஃப்ரீ டயரில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ensure to delete the Dynamodb, நம்ம போஸ்ட் கிரியேஷன் ஆஃப் லேப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.